அனிதா புஷ்பவனம் குப்புசாமி விஹா யூடியூப் சேனல் அன்பர்கள் அனைவருக்குமே அன்பான வணக்கம். இன்றைய பதிவுல நம்முடைய விஹா ப்ராடக்ட் ஒன்று புதுசா பார்க்க போறேன். புதுசா உங்களுக்கு எல்லாம் அறிமுகப்படுத்த போறேன். என்ன ப்ராடக்ட் அப்படின்னு பாத்தீங்கன்னா, புதிய ஒரு சோப்பு. என்ன சோப், எப்படி பயன்படுத்தணும் அப்படின்ற தகவல் எல்லாம் பார்க்கறதுக்கு முன்னாடி, இன்றைக்கு பிறந்த நாள் மற்றும் திருமண நாள் காண இருக்கின்ற அனைவருக்குமே என்னுடைய வாழ்த்துகள். உங்களுடைய வாழ்க்கையில நீங்க அனைத்து நலங்களும் வளங்களும் கிடைக்க பெற்று நீடூழி வாழணும்னு நான் இறைவன் கிட்ட பிரார்த்திக்கிறேன். இந்த காணொளியை காண்கின்ற அனைவருக்குமே இந்த நாள் இனிய நாளாக அமையட்டும். நம்முடைய விஹா ப்ராடக்ட்ஸ் எல்லாம் நிறைய பேர் ரொம்ப நல்லா இருக்கு அப்படின்ற கருத்தை தெரிவிச்சுக்கிட்டு இருக்கீங்க. உங்க எல்லாருக்குமே என்னுடைய முதல்ல நன்றியை தெரிவிச்சுக்கிறேங்க. நான் செய்யற அத்தனை ப்ராடக்ட்டுமே ஆர்கானிக் ப்ராடக்ட். நம்ம விஹா ஆன்லைன்ல மற்றும் viha.online இ-காமர்ஸ் வெப்சைட்ல விஹா கடையில விற்கிற பொருள்கள் அத்தனையுமே பாத்தீங்கன்னா அதாவது ஆன்மீக பொருளாகட்டும், இல்ல என்னுடைய ஹேண்ட்மேட் ப்ராடக்ட்ஸ் ஆகட்டும், எந்த பொருளை எடுத்தீங்கன்னாலும் அதுல ஒரு தூய்மை இருக்கும், உண்மையான ஒரு தரம் இருக்கும். அது நீங்க நம்பலாம். அதனால இப்போ நான் பாத்தீங்கன்னா புதிதாக நிறைய ப்ராடக்ட் செஞ்சுக்கிட்டே வர்றேன். நிறைய பேர் ஒவ்வொரு பிரச்சனை சொல்லிட்டு இருக்கீங்க. எனக்கு ஸ்கின் ப்ராப்ளம் இருக்கு, எனக்கு இல்ல இந்த பிளாக் ஸ்பாட்ஸ் இருக்கு, இல்ல நிறைய ஆயில் வடியுது, இந்த மாதிரி எல்லாம் நீங்க சொல்லிட்டு வந்த காரணத்தினால நிறைய சோப்ஸ் கிட்டத்தட்ட நான் பாத்தீங்கன்னா 30 வெரைட்டி சோப் செஞ்சிருக்கேன். அப்படி ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொன்று செட் ஆகுது, பிடிக்குது அப்படின்ற மாதிரி வாங்கிட்டு இருக்கீங்க. என்னுடைய எல்லா சோப்லயும் எல்லா பிரச்சனைகளும் தீரும். இருந்தா கூட எனக்கு இந்த இப்போ மார்க்கெட்ல எத்தனையோ சோப் இருக்குங்க. அதுல பாத்தீங்கன்னா எனக்கு இதுதான் பிடிக்கும், எனக்கு இந்த மனம் தான் பிடிக்கும், எனக்கு இதுதான் ரொம்ப செட் ஆகிருக்கு அப்படின்ற மாதிரி நீங்க இருக்கீங்க இல்லையா? அந்த மாதிரி செட் ஆற சோப்பு ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொன்று வாங்கிட்டு இருக்கீங்க. இப்போ பாத்தீங்கன்னா இன்றைக்கு இந்த பதிவுல நான் அறிமுகப்படுத்த போற ஒரு சோப் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா மென்தால் சோப்பு. அந்த மென்தால் சோப் அப்படின்றது அந்த மென்தால் அப்படின்ற பெயரை வச்சு ஓரளவுக்கு விவரம் தெரிஞ்சவங்க யூகிச்சிருப்பீங்க. அந்த மென்தால் சோப்பு ரொம்ப நல்லா இருக்குங்க. அதாவது ஸ்கின்ல ஈச்சிங் இருக்கு, இல்ல ரொம்ப வேர்க்குது, இல்ல எனக்கு பாத்தீங்கன்னா தொடை இடுக்குல எல்லாம் ரொம்ப அரிப்பாவே இருக்குங்க, ரொம்ப உடம்பு சூடு தாங்க மாட்டேங்குது அப்படின்னு நினைக்கிறவங்க நம்முடைய விஹா மென்தால் சோப் பயன்படுத்துங்க. இதுதான் விஹா மென்தால் சோப். இதுல பாத்தீங்கன்னா ஸ்டிக்கர்ல டீடைல்ஸ் கொடுத்துருக்கோம். இதுல எங்களுடைய புகைப்படம் இருக்கும், நல்லா பாருங்க. நானும் என் கணவரும் இருக்கக்கூடிய படம் எல்லாம் இருக்கும். விஹா லோகோ எல்லாம் இருக்கும், பச்சை எழுத்துல மிஸ்ஸஸ் அனிதா குப்புசாமிஸ் அப்படின்ற விஹா லோகோ எல்லாம் இருக்கும். இந்த மென்தால் சோப் ஸ்கின் இச்சிங் இருக்கு இல்லையா, அதுக்கு நல்லா இருக்கும். அதே போல இந்த உடல் சூடு தாங்க முடியாதவங்களுக்கு, ரொம்ப வேர்த்து ஊத்துது அப்படின்னு வைங்களேன், இந்த மென்தால் சோப் போட்டு குளிச்சு பாருங்க. உடம்புக்காகட்டும் முகத்துக்கும் பயன்படுத்தலாம். அப்போ அந்த ஸ்கின் இச்சிங் இருக்காது. அதே போல இந்த சூடு தாங்க முடியல அப்படின்னு நினைக்கிறீங்க பார்த்தீங்கன்னா ஒரு குளுமையா சில்லுன்னு இருக்கும். பிரிக்லி ஹீட் பவுடர் அப்படின்றத நம்ம போட்டோன்னு வைங்களேன், எப்படி உடம்புல சில்லுன்னு இருக்கோ அதே போல இந்த மென்தால் சோப் பயன்படுத்தும் போது பயன்படுத்தின பின்னாடி உங்களுக்கு வேர்வை துர்நாற்றம் ஒண்ணு இருக்காது, வேர்வை கம்மியாக இருக்கும். அப்படியே வேர்த்தாலும் சில்லிப்பு உடம்புல இருக்கும். அந்த அரிப்பு தொடை இடுக்குல இருக்கிறது, இல்ல கைகள்ல எங்கேயாவது ஒரு சிலருக்கெல்லாம் பாத்தீங்கன்னா சாதாரணமா இருக்கிறவங்க நிறைய பேர் என்கிட்ட சொல்லியிருக்காங்க, தண்ணி கையில பாத்தீங்கன்னா உள்ளங்கையில தண்ணியா வடியுதுங்க, ஊத்துதுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. இல்லாட்டி இங்க அரிப்பு இருக்குங்க அப்படின்ற மாதிரிலாம் சொல்லுவாங்க. ஸ்கின் இச்சிங் இல்ல ஸ்கின் ப்ராப்ளம் இருக்கு அப்படின்ற மாதிரிலாம், சன் டேன் ஆகுது அப்படின்ற மாதிரிலாம் நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்கீங்க. அந்த மாதிரி பிரச்சனைகளுக்கு எல்லாம் கூட இந்த மென்தால் சோப் ரொம்பவே நல்லா இருக்கும். இப்போ நீங்க அடுத்தது கேட்கறது என்னவா இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த மென்தால் சோப் ஆண்கள் பெண்கள் எல்லாரும் பயன்படுத்தலாமா அப்படின்னு கேட்டீங்கன்னா தாராளமாக பயன்படுத்தலாம். அடுத்தது கேட்கக்கூடியது, முகத்திற்கும் பயன்படுத்தலாமா, உடலுக்கும் பயன்படுத்தலாமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, நீங்க எப்படி கடையில இருந்து வாங்குற சோப்பு முகத்துக்கு உடம்புக்கெல்லாம் தேய்ச்சி குளிக்கிறீங்களோ அந்த மாதிரி பயன்படுத்தலாம். சரி, அடுத்தது இது அனைத்து வயதினரும் இந்த மென்தால் சோப்பை பயன்படுத்தலாமா அப்படின்னு கேட்டீங்கன்னா பயன்படுத்தலாம். எப்படின்னா ஒரு 5-6 வயசுல இருந்து இருக்கக்கூடிய குழந்தைகள்ல இருந்து ஆரம்பிங்க. நீங்க சின்ன பேபிஸ் கூட பயன்படுத்தலாம். பட் என்னன்னா அவங்களுக்கு அவ்வளவு வேர்வை இருக்காது, அவங்களுக்கு ஸ்கின் இச்சிங் எல்லாம் அவ்வளவு இருக்காது. ஆனா பயன்படுத்தலாம், ஒரு சைடு எஃபெக்டும் வராதுங்க, யாருக்குமே வராது. நீங்க ஒரு 5-6 வயசுல இருந்து நீங்க பயன்படுத்தினீங்கன்னு வைங்களேன், பள்ளிக்கு போயிட்டு வருவாங்க, அவங்களுக்கு அந்த வேர்வை ஸ்மெல் இருக்காது, வேர்க்கிறது இருக்காது, நல்லா சில்லிப்பு இருக்கும். இப்போ ஃப்ரெஷ்னஸ் அப்படிம்பாங்க இல்லையா, ஃப்ரெஷ்ஷா இருக்கும். காலையில குளிச்சுட்டு போயிட்டு வந்தா அப்புறம் சாயந்தரம் வரைக்கும் அந்த ஃப்ரெஷ்ஷா இருக்கும். அந்த ஃபீல் கிடைக்கும் நமக்கு இந்த நம்ம விஹா மென்தால் சோப் பயன்படுத்தும் போது. இப்ப என்னுடைய மருமகன் கௌதம் யூஸ் பண்ணிட்டு சொன்னாரு,
அம்மா நான் வந்து இது போட்டு குளிச்ச பின்னாடி ஜிம்முக்கு போயிட்டு அங்க எக்ஸசைஸ் பண்ணும்போது கூட அப்படியே சில்லுன்னு இருக்குமா அந்த வேர்வை படும்போது அப்படின்னு சொன்னாரு. அந்த மாதிரி உங்களுக்கு அந்த சூட்டை தணிக்கக்கூடிய வகையில இந்த மென்தால் சோப் கட்டாயம் இருக்கும். இதுல வயதானவர்கள் கூட இந்த மென்தால் சோப் பயன்படுத்தலாமா அப்படின்னு கேட்டீங்கன்னா தாராளமாக பயன்படுத்தலாம். அப்புறம் இதுல சைடு எஃபெக்ட் ஏதாவது வருமா அப்படின்னு கேட்டீங்கன்னா சைடு எஃபெக்ட் எல்லாம் ஒன்னும் வராதுங்க. எல்லாமே ஆர்கானிக். நான் கொடுக்கக்கூடிய பொருள்கள் அத்தனையுமே ஆர்கானிக். நீங்க நம்பி வாங்கலாங்க. இதுல சிலர் கேட்பீங்க, நாங்க இந்த சோப்பையும் பயன்படுத்திட்டு நாங்க வழக்கமா பயன்படுத்துற வெளி சோப் வாங்குற மார்க்கெட்ல கிடைக்கிறது வாங்கி பயன்படுத்தினா ரிசல்ட் கிடைக்குமா அப்படின்னு கேட்டீங்கன்னா கிடைக்காதுங்க. ஏன்னா இது வந்து ஆர்கானிக். நான் வந்து ப்ரிப்பரேஷன் அத்தனையுமே பாத்தீங்கன்னா ஸ்கின்க்கு நல்லது அந்த மாதிரி பல விதமாக யோசிச்சு அப்புறம் தான் செய்யறது. ஆனா எனக்கு மார்க்கெட் சோப் பத்தி எனக்கு தெரியாது. நான் என்ன பயன்படுத்துறது கிடையாது. பல வருடங்கள் ஆயிடுச்சு. நான் செய்யற சோப்பு மட்டும்தான் பயன்படுத்திக்கிட்டு வர்றேன். அதனால நீங்க என்ன பண்ணுங்க, ஒரே சோப்பா வச்சுக்கோங்க. அடுத்தது நிறைய பேர் என்ன எதிர்பார்ப்பீங்க தெரியுமா, இந்த சோப்ல ஷைனிங் கிடைக்குமா, க்ளோ இருக்குமா, கலர் ஆகுமா அப்படின்னா எல்லாமே கிடைக்குங்க. ஷைனிங்கா இருக்கும். நீங்க என்ன விரும்புறீங்களோ அந்த மாதிரி பலன்கள் எல்லாம் கட்டாயம் கிடைக்குங்க. ஸ்கின் இச்சிங், ஸ்கின் டார்க் ஸ்பாட்ஸ் போறது, ஷைனிங் கிடைக்கிறது, பிரைட்னிங் இருக்கிறது எல்லாமே இருக்கும்னா தாராளமாக உங்களுக்கு நீங்க நினைக்கிறது கிடைக்கும். இதுல ஒரு சோப் வாங்கிக்கிட்டு இன்னும் ஆகலையேன்னு பாத்தீங்கன்னா அந்த சோப் முடியற வரைக்கும் கொஞ்சம் பொறுமையா இருக்கணும். ஒரு விஷயத்த தெரிஞ்சுக்கோங்க நீங்க. அதாவது இத்தனை காலம் நம்ம பயன்படுத்தினது ரொம்ப கெமிக்கல் உள்ளதாக இருக்கலாம். இப்போ நீங்க ஒரே சோப்ல வந்து இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும்னு எதிர்பார்த்தீங்கன்னா அது முடியுமா? முடியாது இல்லையா? குறைந்தபட்சம் ஒரு 3 மாசம் பயன்படுத்தி பாருங்களேன். அப்புறம் உங்களுக்கு அந்த பலன்கள் கிடைக்க ஆரம்பிச்சிடும். இந்த நம்ம மென்தால் சோப் பார்த்தீங்கன்னா நல்ல மணமா இருக்குங்க. அது ஒரு மாதிரி எப்படி சொல்றதுன்னா, இது திறந்த உடனே உங்களுக்கு மூக்கெல்லாம் ஓப்பன் ஆகுற மாதிரி இருக்கும். அடப்பு மூக்கு அது ரொம்ப ரொம்ப முக்கியங்க. அது சொல்லணும். இப்போ இந்த மென்தால் சோப்ல குளிச்சிங்கன்னா இதுல இருக்கக்கூடிய மனம், அந்த மென்தால் ஸ்மெல் இருக்கு இல்லையா, அது மூக்கடப்பு இருக்கிறவங்களுக்கு எல்லாம் மூக்கு அப்படியே திறந்து விட்ட மாதிரி இருக்கும். அந்த அடப்பெல்லாம் போன மாதிரி இருக்கும். அது ரொம்ப ரொம்ப முக்கியம். அந்த தலைவலி இருக்கிறவங்களுக்கு எல்லாம் பாத்தீங்கன்னா இதை யூஸ் பண்ணுங்க நீங்க கட்டாயம். இந்த தலைவலி இருக்கிறது கொஞ்சம் ரிலாக்ஸ், டென்ஷன்ல இருக்கிறவங்களுக்கு ரிலாக்ஸ் எல்லாம் ஆகணும்னா இந்த மென்தால் சோப்பு பயன்படுத்திப்பாங்க. என்ன சோப்புல எல்லாம் ரிலாக்ஸ் ஆக முடியுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா ஆகுங்க. நிறைய விஷயம் இருக்கு. இப்ப பாத்தீங்கன்னா ஒரு சில ஆரோமேட்டிக் ஆயில் எல்லாம் இருக்கும், அது பயன்படுத்தினா நல்லது அப்படின்ற மாதிரி எல்லாம் நமக்கு தோணும் இல்லையா? உண்மையாலுமே அந்த மாதிரி ரிலாக்ஸேஷன் கிடைக்குமா அப்படின்னு கேட்டீங்கன்னா கிடைக்கும். இப்ப பாருங்க மென்தால் சோப் ஷேப் பாருங்க, ரொம்ப சிம்பிளா இருக்கும். ஆஹா பெப்பர்மெண்ட், அந்த ஒரு சூட மிட்டாயின்னு வரும். அந்த சூட மிட்டாய் சாப்பிட்டா எப்படி இருக்கும்? நல்லா இருக்கும். அப்படியே சில்லுன்னு தொண்டையில இறங்கும் இல்லையா? வெள்ளை வெள்ளையா சூட மிட்டாய் சாப்பிட்டுருப்பீங்க. ஊர் பக்கத்துல நிறைய கிடைக்கும். நல்லா நிறைய சாப்பிடும். அந்த சூட மிட்டாய் எங்கேயாவது கிடைக்குமான்னு பார்த்து இப்ப கூட வாங்கி ஸ்டாக் வச்சுப்பேன். அப்படியே சில்லிப்பு அப்படியே பாத்தீங்கன்னா அந்த மணமும் ஆகட்டும், அந்த சில்லிப்பும் தொண்டையில எப்படி அழகா இறங்கும். அந்த மாதிரி இந்த மென்தால் சூப்பு மோந்திங்கன்னு வைங்களேன், நோஸ் பிளாக் எல்லாம் இருந்ததுன்னா உடனே போயிருங்க. ரொம்ப நல்லா இருக்கும். பாருங்க ஷேப்பும் சிம்பிளா கொடுத்துருக்கேன். கையில நம்ம பிடிச்சி குளிக்கிற அளவுக்கு நல்லா இருக்கு. இப்போ ஒரு சிலர் என்ன நினைக்கிறீங்கன்னா, இந்த சோப் எல்லாம் வந்து கொஞ்சம் ஒரு 5 ரூபா கூட இருக்கிற மாதிரி, 10 ரூபா கூட இருக்கிற மாதிரி. இப்போ நான் ஒரு விஷயத்த சொல்றேங்க. என்னன்னா, நீங்க ஒரு 4 சோப் பயன்படுத்தி கிடைக்காத ரிசல்ட் பாத்தீங்கன்னா ஒரு சோப்லயே கிடைக்கும் போது 5-10 ரூபா கூட இருந்தா கொடுத்து வாங்கணும் தானே. ஆர்கானிக் இல்ல. இப்போ ஆர்கானிக் பண்றது ரொம்ப ரொம்ப கஷ்டம். நமக்கு இந்த மத்ததெல்லாம் பயன்படுத்தி பண்ணாங்கன்னு வைங்களேன், இந்த கெமிக்கல்ஸ் எல்லாம் நிறைய போட்டு பண்ணாங்கன்னா ஒரு 100 சோப் கிடைக்கிற இடத்துல ஆர்கானிக்கா செய்யும் போது 50 சோப் தான் கிடைக்கும். அதனால்தான் பாத்தீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் 5-10 ரூபா கூட இருக்கிற மாதிரி தெரியும். சரி, இப்போ இந்த மென்தால் சோப் வாங்கி நீங்க பயன்படுத்திக்கிட்டு எப்படி இருந்தது அப்படின்றத கமெண்ட் பாக்ஸ்ல கட்டாயம் கமெண்ட் பண்ணும். எங்க போய் வாங்குறது? நாங்க தான் புதுசா இன்னைக்கு உங்க வீடியோ பாக்குறோம், எப்படி வாங்குறது அப்படின்னு கேட்டீங்கன்னா நான் இப்போ டீட்டெயில்ஸ் சொல்றேன். அந்த டீட்டெயில்ஸை ஃபாலோ பண்ணிக்கிட்டு நீங்க நம்முடைய எந்த பொருளாக இருந்தாலும் வாங்கி கொள்ளலாம். குறிப்பாக நான் உங்ககிட்ட சொல்றது, நம்ம விஹா ஆன்லைன் ஷாப்பிங் ஆப்பை வந்து உங்க செல்லுலயே டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. உங்க சிஸ்டம் ஆர் செல்ல டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. எங்களுடைய ஏராளமான பொருள்கள் அங்க போய் பார்க்கலாம். பார்த்த பின்னாடி உங்களுக்கு பிடிச்சதெல்லாம் வாங்கி கொள்ளலாம். விஹா என்பது எங்களுடைய வியாபாரத்திற்கான பெயர். இப்போ ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு பெயர் வச்சிருப்பாங்க இல்லையா, அந்த மாதிரி அதுக்கு ஸ்பெல்லிங் தெரியணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா தம்ப்நெயிலே பாத்தீங்கன்னா விஹா ஆன்லைன், VIHA விஹா ஆன்லைன் அப்படின்னு கொடுத்துருக்கோம், பார்த்துக்கோங்க. நீங்க www.viha.online அப்படின்னு டெக்ஸ்ட் பண்ணீங்கன்னா எங்களோட இ-காமர்ஸ் வெப்சைட் ஓப்பன் ஆகும்.
அதே சமயத்துல எங்களுடைய விஹா ஆன்லைன் ஷாப்பிங் ஆப்பும் இருக்குன்னு நான் உங்களுக்கு தெரிவிச்சுக்கிறேன். அந்த எங்களுடைய விஹா ஆன்லைன் ஷாப்பிங் ஆப்பை டவுன்லோட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்க பிளே ஸ்டோர் அல்லது ஆப் ஸ்டோருக்கு போங்க. தம்ப்நெயில்ல கொடுக்கப்பட்டு இருக்கின்ற விஹா ஆன்லைன் அப்படின்னு ஸ்பெல்லிங்கை பார்த்து டெக்ஸ்ட் பண்ணுங்க, டவுன்லோட் பண்ணிக்கோங்க. டவுன்லோட் செய்த பின்னாடி நீங்க பார்க்க வேண்டியது மிஸ்ஸஸ் அனிதா குப்புசாமிஸ் விஹா ஆன்லைன் அப்படின்னு பச்சை எழுத்துல இருக்கா அப்படின்னு பார்த்து கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. ஏன்னா டூப்ளிகேட் எல்லாம் நீங்க ஏமாறக்கூடாது இல்லையா, அதுக்காக தான் சொல்றேன். அது தவிர பொருள்களை நேர்ல பார்த்து வாங்கணும் அப்படின்றவங்களுக்காக சென்னை ராஜா அண்ணாமலைபுரத்துல எங்களுடைய விஹா கடை இயங்கிக்கிட்டு இருக்கு. இந்த விஹா கடைக்கு கிளைகள் வேற எங்கேயுமே கிடையாது, அதுல உறுதியாக நீங்க இருங்க. சென்னை ராஜா அண்ணாமலைபுரத்தில் இருக்கக்கூடிய எங்களுடைய விஹா கடையில நேர்ல வந்து பொருள்களை பார்த்து கூட நீங்க வாங்கிக்கலாம். இதற்கான போன் நம்பர், அட்ரஸ், கூகுள் ரூட் மேப் வெப்சைட்லயே இருக்கு. அது தவிர பாத்தீங்கன்னா நீங்க எங்களுடைய ஒவ்வொரு யூடியூப் வீடியோவையும் திறந்தீங்கன்னா அதுல அந்த டீடைல்ஸ் கொடுத்துருக்கோம். அதே போல பிளே ஸ்டோர் ஆப் ஸ்டோருக்கான எங்களுடைய விஹா ஷாப்பிங் ஆப்புக்கான லிங்க்ஸ் எல்லாம் கூட இருக்கு. அதே போல எங்களுடைய www.viha.online இ-காமர்ஸ் வெப்சைட்கான லிங்க்கும் ஒவ்வொரு வீடியோ கீழேயும் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல இருக்கு. நீங்க அதை பார்த்து பின்பற்றி கொள்ளலாம். இதுல முக்கியமான தகவல்கள் சில நான் சொல்றேங்க. என்னுடைய பெயர், ஆடியோ, வீடியோ இதையெல்லாம் பயன்படுத்திக்கிட்டு, இல்ல எங்க விஹா லோகோ மாதிரியே கிட்டத்தட்ட இது பயன்படுத்திக்கிட்டு எந்த வெப்சைட்லயோ இல்ல வேறு எந்த ஆன்லைன் ஷாப்பிங் ஆப்லயோ இல்ல வேறு எந்த கடையிலயோ பொருள்கள் விற்றாங்கன்னா அதற்கும் எனக்கும் தொடர்பு கிடையாது. அது வந்து டூப்ளிகேட். இந்த மாதிரி டூப்ளிகேட் எல்லாம் நீங்க தவிர்க்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நீங்க உடனே என்ன பண்றீங்க, பிளே ஸ்டோர் ஆப் ஸ்டோருக்கு போயிட்டு தம்ப்நெயில்ல கொடுக்கப்பட்டு இருக்கின்ற விஹா ஆன்லைன் ஷாப்பிங் ஆப்பை டவுன்லோட் செஞ்சு வச்சுக்கோங்க. டவுன்லோட் செய்த பின்னாடி இப்ப ஒரு சிலருக்கு வந்து தமிழ் தெரியலாம், தெரியாமல் இருக்கலாம். இல்ல தெலுங்கு பேசுறவங்களுக்கு தமிழ் படிக்க தெரியாமல் இருக்கலாம், இங்கிலீஷ்லயும் அவ்வளவு வந்து இது இல்லைங்க அப்படின்னு நினைக்கிறவங்க. இப்போ ப்ரீவியஸ் ஜென்ரேஷன்லாம் அப்படித்தானுங்க, அந்த காலத்துக்கு ஏற்ற மாதிரி தான் படிச்சிருப்பாங்க. இப்படி உங்களுக்கு எந்த மொழி மாற்றம், அதாவது எந்த லாங்குவேஜ் வேணுமோ அந்த லாங்குவேஜ்ல நீங்க வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். அது பாத்தீங்கன்னா அதுலயே கேட்பாங்க. அதாவது இ-காமர்ஸ் வெப்சைட்லயும் இந்த ஆப்ஷன் உண்டு, எங்களுடைய விஹா ஆன்லைன் ஷாப்பிங் ஆப்லையும். இ-காமர்ஸ்ல www.viha.online இ-காமர்ஸ் வெப்சைட்லயும் எங்களுடைய விஹா ஆன்லைன் ஷாப்பிங் ஆப்லையும் அது லாங்குவேஜ் சேஞ்ச் பண்ணிக்கிறது, கரன்சி சேஞ்சிங், எல்லா டீடைல்ஸும் ஆப்ஷன்ஸ் நிறையவே இருக்கு, போய் பார்த்துக்கோங்க. இப்போ இதுல சிலர் கேட்குறீங்க, மேடம் என்ன மேடம் இதுனா இப்போ ஐம்பொன் நகைகள் செயின் எல்லாம் வேணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரே ஒரு பேஜ் தான் காமிக்குது அப்படின்னு. நீங்க என்ன பண்ணும், போய் அடுத்தடுத்த பேஜ் நகர்த்துங்க. அது கீழேயே பார்க்கும் பாருங்க, அம்புக்குறி போட்டு 1, 2, 3 அப்படியே நகர்த்தி நகர்த்தி பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட என்கிட்ட ஒரு 300 வெரைட்டி ஐம்பொன் செயின்ஸ் இருக்கு, நிறைய ப்ராடக்ட்ஸ் இருக்கு. இப்போ வளையல், ஐம்பொன் வளையல் வாங்குறீங்க அப்படின்னு வைங்களேன், இப்போ அதுல 2.0 அப்படின்னு காமிக்கும், இல்ல 2.2 ஏதாவது காமிச்சதுன்னா அடடா நம்மளோட 2.4 ஆச்சு சைஸ், 2.4 இல்ல போல இருக்கு அப்படின்னு நீங்க நினைக்கலாம். கிடையாது, அப்படி கிடையாது. வேரியன்ஸ் அப்படின்னு இருக்கும். நிறைய வந்து இருக்கிறதுக்கு பாத்தீங்கன்னா வேரியன்ஸ்ன்னு சொல்லுவாங்க. 2.0ல இருந்து 2.8, 2.10, 2.14 வரைக்கும். அப்ப என்ன பண்ணணும்னா நீங்க போய் பார்க்கணும். இப்போ நிறைய பெரிய பெரிய ஆன்லைன் ஷாப்பிங் நீங்க பண்ணிருந்தீங்கன்னா அதுல வந்து கேட்பாங்க இல்லையா என்ன சைஸ் வேணும் அப்படின்றது. அந்த மாதிரி சைசஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு என்ன வேணும் அப்படின்றது நம்ம விஹா ஆன்லைன் ஷாப்பிங் ஆப்ல, நம்ம viha.online இ-காமர்ஸ் வெப்சைட்லயும் கேட்கும். அது போய் நீங்க செலக்ட் பண்ணிட்டு அந்த சைஸை செலக்ட் பண்ணிக்கோங்க, அப்புறம் பர்ச்சேஸ் பண்ணணும். சரி, இந்த பதிவை கட்டாயம் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ்க்கு நீங்க ஷேர் பண்ணணும். இது வரைக்கும் என்னுடைய யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல கோவில் மணி போன்ற இருக்கின்ற அந்த பெல் ஐகான் பட்டனை அழுத்தி விட்டுக்கோங்க. அப்பதான் என்னுடைய பதிவுகள் அத்தனையுமே உங்களுடைய கவனத்திற்கு வந்து சேரும். சரி, மீண்டும் அடுத்தடுத்த பதிவுகள்ல சந்திக்கலாம். உங்களுக்கு எது போன்ற பதிவுகள் தேவை, எந்த சப்ஜெக்ட்ல வேணும் அப்படின்றத கமெண்ட்ல தெரிவிங்க. அதை கட்டாயம் படித்து நான் உங்களுக்கு பதிவுகளாக தருவேன். சரி, மீண்டும் சந்திக்கலாம். அது வரைக்கும் நன்றி கூறி விடை பெறுவது அனிதா குப்புசாமி. நன்றி, வணக்கம்.